Hello friends, welcome to Art of Samayal. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டன் அமுத்துங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம செய்ய போறது KFC ஸ்டைல் கோல்சலா. இந்த கோல்சலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாம். முட்டைக்கோஸ் மீடியம் சைஸ் எடுத்து நல்லா பொடியா கட் பண்ணிருக்கிறோம். இங்க பாருங்க. சர்க்கரை 1/3 கப், தயிர் 1/4 கப், பால் 1/4 கப், பெரிய வெங்காயம் பொடியா கட் பண்ணது 2 டேபிள் ஸ்பூன், மிளகு 1/4 டீஸ்பூன், வினிகர் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கேரட் திருகினது 2 டேபிள் ஸ்பூன், எலுமிச்சப்பழம் ஜூஸ் 2 டீஸ்பூன், மயோனைஸ் 1/2 கப். இதுதான் கோல்சலா செய்யறதுக்கு தேவையான பொருட்கள். முட்டைக்கோஸ் நீங்க எடுக்க டைம் சாலட் கோஸ் இருந்தா நல்லா இருக்கும். அது இல்லைன்னா நம்ம நார்மல் கோஸும் எடுத்துக்கலாம். டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கும். இப்போ நம்ம கோல்சலா செய்யறதுக்கு ரெடி பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதுல எடுத்து வச்சிருக்கிற வினிகரை ஊற்றிடலாம். அதுக்கப்புறம் எடுத்து வச்சிருக்கிற சர்க்கரை, அப்புறம் தேவையான அளவு உப்பு, அடுத்து பால், அடுத்து தயிர், அடுத்து எலுமிச்சை ஜூஸ். இது எல்லாத்தையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா இது மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ சர்க்கரை நல்லா கரைஞ்சிடுச்சு. அடுத்து எடுத்து வச்சிருக்கிற மயோனைஸ் 1/2 கப் இதில் போட்டுடலாம். அடுத்து பெப்பர் பவுடர் இதில் போட்டுடலாம். இதையும் நல்லா பீட் பண்ணிக்கணும். இப்போ இது ரெடி ஆயிடுச்சு. இதை நகர்த்தி வச்சுக்கலாம். அடுத்து ஒரு பவுல் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம பொடியை கட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா, அந்த கோஸை இதில் போட்டுடலாம். இப்போ முட்டைக்கோஸ் போட்டாச்சு. அடுத்து பொடியை கட் பண்ண வெங்காயத்தை இதில் போட்டுடலாம். ஒயிட் ஆனியன் இருந்துச்சுன்னா ஒயிட் ஆனியனும் போட்டுக்கலாம். சாலடுக்கு மோஸ்ட்லி ஒயிட் ஆனியன் தான் யூஸ் பண்ணுவாங்க. அது இல்லாத டைமு நம்ம நார்மல் ஆனியனும் போட்டுக்கலாம். அடுத்து திருகி வச்சிருக்கிற கேரட்டு இதில் போட்டுடுறேன். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, மயோனைஸ், பால், சர்க்கரை, தயிர் எல்லாம், அந்த சாஸை இதில் ஊற்றலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை நம்ம 1/2 மணி நேரத்துலேருந்து 1 மணி நேரம் நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சிடலாம். அதுக்கப்புறம் நம்ம சர்விங் பவுலில் மாற்றலாம். இப்போ நம்மளோட KFC ஸ்டைல் கோல்சலா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டுட்டு உங்களோட கமெண்ட்டை சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.